Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீட்டில் இருந்து வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழி. நம்பகமான கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆஹா லவ்லி பேர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்க போகிற பறவை எது தெரியுமா? தூக்கணாங்குருவி. பேரை கேட்டாவே வித்தியாசமாக இருக்குது. இது ஒரு குருவி இனத்தை சேர்ந்த பறவை தான். இது இந்திய துணைக்கண்டங்கள் மற்றும் தென்கிழக்காசிய நாடுகளில் இது பரவலாக காணப்படும் பறவை. இது மனிதனுக்கு நன்மை செய்யும் உயிரினங்களில் இருக்கிற நிறைய உயிரினங்களில் தூக்கணாங்குருவியும் அழகான பறவை. இந்த பறவை முக்கிய இடம் வகிக்குது. இது பொதுவாக இதை மஞ்சள் சிட்டு, மஞ்சள் குருவி, சிதகம், கிண்ணகம், தூதுனம் அப்படின்னு பல பெயரில் இதை அழைக்கிறாங்க. இது ஆங்கிலத்தில் பீபர் பறவைன்னு கூப்பிட்றாங்க. இது பொதுவாக பயிர்களை அழிக்கும் பூச்சிகள் இருக்கும் இல்லையா, அந்த பூச்சிகளை தாக்கி அதை சாப்பிட்றது தான் இது வழக்கம். இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த இயற்கையானது தூக்கணாங்குருவியவே படைச்சிருக்குன்னே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இது அந்த பூச்சிகளை அழிக்கும். இது ஊர்க்குருவி வம்சத்தை சேர்ந்த ஒரு பறவை. இது நார்மலாக அந்த நம்ம சிட்டுக்குருவி இனத்தோடு சேர்ந்தது தான். இது ஒரு பக்கம் அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும், கீழ்ப்பக்கம் வெண்மை மஞ்சள் கலந்த நிறத்துலையும் காணப்படும். அப்புறம் உடம்புல எல்லாம் பழுப்புடன் கூடிய வெண்மை கோடுகள் அந்த குருவியில் இருக்கிற மாதிரியும் இருக்கும். இது முட்டையிடும் காலங்களில் மட்டும் மஞ்சள் கருப்பு நிறங்களில் இருக்கும், மற்ற நேரம் வேறு மாதிரி இருக்கும். இது பொதுவாக 15 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியது. ரெண்டுமே ஆண் பெண் ரெண்டுமே கூடு கட்டக்கூடியது தான். இதோட வால் பகுதி சிறியதாக இருக்கும், மேல் பகுதி தடித்து காணப்படும். இது அதாவது பயிர்களை அழிக்கும் இல்லையா, அது மாதிரி அதோட அஸ்வினி தத்துப்பூச்சி, மாவு பூச்சி, சிலந்தி வகைகள், வெட்டுக்கிளி வகைகள், நத்தை, கம்பளிப்பூச்சி இதைத்தான் அது உணவாக உட்கொள்ளுது. அப்புறம் மேலும் அரிசி, சோளம், கோதுமை, தெனை இந்த உணவுகளையும் நல்லா சாப்பிடும். இதை இதுக்கு பேரே இன்ஜினியர் தான், கட்டிடக்கலையில் வல்லுநராக இவங்க. அவ்வளவு இதை மாதிரி யாராலையுமே கூட கெட்டவே முடியாது. இந்த மாதிரி யோசித்து கெட்டுரும். அந்த அளவு தங்களுடைய உள்ளுணர்வுலையோட உந்துதலாக தான் இது சிறப்பாக கூட கட்டுது. பயிரில் இருக்கிற இலை நரம்புகள், நார்கள் இந்த மாதிரி எல்லா செடியிலையும் இருக்கிறத கொண்டு அதை வச்சு தொங்கு கூடுகள் அப்படிங்கிற அமைப்போட இது கூட கட்டுது. அந்த கூடே பார்த்திங்கன்னா சொரக்காய் வடிவத்தில் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது மரத்தோட கிளைகள் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து ஆரம்பித்து தான் அந்த குச்சிகளை எடுத்துகிட்டு நாணல் குச்சி இந்த மாதிரி இதுகளை எடுத்துகிட்டு வலை பின்னுற மாதிரி பின்னும். இது ஆயிரக்கணக்கான நார் இலைகளை இதுக்கு பயன்படுத்துது. அந்த அளவு பாருங்கள் எப்படி அது ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த இது ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்து அதில் அந்த ஒவ்வொரு இதையாக கொண்டு வச்சு அந்த நார் இலையில வச்சு கூடு கட்ட ஆரம்பிக்கும். இதில் ஒரு சிறப்பு என்னென்னா,
அதாவது நூற்றுக்கணக்கான வைக்கோல், புல், தென்னை நார், ஈரக்களிமண், மாட்டுச்சாணம், மின்மினி பூச்சி இதெல்லாம் வச்சு மொத்தம் 3 வாரமாக முழு மூச்சோட இந்த கூட்டை அது கெட்டுது. என்ன ஒரு முதல்ல ஒரு முடிச்சை உருவாக்கிக்கிடும். கடைசியில் இந்த பறவை மட்டும் உள்ளே போகிற மாதிரி அழகிய வாசலை உருவாக்கியிருக்கும். இதில் ஆண் பறவை தான் கூடு கட்டும். பெண் பறவை அதாவது எந்த கிளையிலிருந்து தொங்குனா அந்த கூடு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துக்கிடும். நல்ல உயர்ந்த இடத்துல தான் கட்டும். சில பறவைகள் ஒரே பறவைகளே ஒரு மரத்திலே நிறைய கூடுகளும் கட்டும். எந்த கூடு உயரத்தில் இருக்கோ அந்த கூண்டுக்கு தான் பெண் குருவி முன்னுரிமை கொடுக்கும். கூட்டை பார்வையிடும். வீடு நல்லா இருக்கா அப்படின்னு பெண் குருவி பார்த்து அது திருப்தி அடைஞ்ச பிறகு தான் ரெண்டும் சேர்ந்து அடுத்து கூட்டின் நுழைவாயில் அது கிட்டுது. இனப்பெருக்க காலத்துக்கு ஒப்பந்தப்படி அது ரெண்டும் சேர்ந்துட்டு முட்டையிட்டு அடுத்த தலைமுறைக்கான குஞ்சுகளை உருவாக்கும். குஞ்சுகள் பிறந்த பிறகு ரொம்ப அரிதாக தான் ஆண் குருவி குஞ்சுகளை பராமரிக்கும். பெரும்பாலும் பெண் குருவியே குஞ்சுகளை பராமரித்து வளர்க்கும். ஆண் குருவி ஒரு குஞ்சு பொறிச்சு வெளியே வந்த பிறகு முக்கால்வாசி அது வேறு ஒரு கூட்டை கட்டிட்டு அடுத்த பெண் குருவியை கூட சேர்றதுக்கு போக ஆரம்பிச்சிடும். இது ரெண்டுமே பல குடும்பங்களை உருவாக்குகின்றன. இத்தனை அரிய குணம் கிடைந்த இந்த தூக்கணாங்குருவிகளை நம்ம மனிதர்களோடு வாழ்ந்தாலும் சில காலமாக அதை பார்க்குறதே அரிதாயிருச்சு. அதனால் இயற்கை நமக்கு கொடுத்த எத்தனையோ வரங்களில் தூக்கணாங்குருவியும் ஒன்று. அதனால் அதை பார்த்து அதனோட சுறுசுறுப்பு நமக்கு வரணும். அதனுடைய நிறைய சிறப்புகளையும் நம்ம உணர்ந்து அது நல்லா வாழ்கிறதுக்கு நம்ம வழிவகுக்கணும். இத்துடன் முடிக்கிறேன்.